ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய மெத்தடில் இன்றைக்கி நான் கறி குழம்பு செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் 3/4 கிலோ வெள்ளாட்டு கறி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை நல்லா ஒரு 4-5 தடவை தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கறியை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கறிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கும்போது 4 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, பூண்டு, இது எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் ஒவ்வொரு பிளேட் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் வெங்காயத்தை கட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது தக்காளியை கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி சின்ன சின்ன பீஸாக இஞ்சி கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பூண்டு கட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டையும் பார்த்தீங்கன்னா அம்மியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி அந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் குக்கரில் 3/4 கிலோ கறியும் சேர்த்து அது கூட பார்த்தீங்கன்னா 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நான் அது கூட மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 10 விசில் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். கறி நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு, ஒரு 15 முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸில் அரைக்கும் போது கரண்ட் இல்லாமல் போனதுனால அம்மியில் மசாலா நல்லா நைஸாக வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் அம்மி சின்ன அம்மியாக இருந்ததுனால மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நான் அரைச்சிக்கிட்டேன். குழம்பு அம்மியில் வச்சு அரைச்ச அந்த மசாலா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சுங்க இன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடாயை வச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அது ஹோல்கிராம் மசாலா, பட்டை, கிராம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கறியையும் அதில் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் சீரகப்பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்காக நான் அரைச்சி வச்சுருந்தேன் முந்திரி பருப்பு பேஸ்ட்டையும் அதோட சேர்த்துக்கிட்டேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.